ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து குட்டி பாப்பாவுக்கு வந்து ஹாலோவின் டே செலிப்ரேஷன். ஸோ முந்தின நாள் நைட்டே மெயிலும் பார்க்கல, ஒன்றும் இல்லை. ஸோ திடீர்னு காலைல மெயில் பார்த்த உடனே சரி வீட்டில் இருக்கிறத வச்சு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு அவளோட தலையை வந்து 2 பார்ட்டிஷன் பண்ணிட்டு ஃபுல்லாக குட்டி குட்டிஸாக பின்னி விட்டுட்டேன். ஸோ முன்னாடியே தெரிஞ்சுதான் மேபி அந்த பிளாக் கலர் சார்ட்டில் அந்த ஹேட் மாதிரி பண்ணியிருக்கலாம். சரி இதுவுமே வந்து ஹாலோவினோட ஒரு கெட் ரெடி தான். சரி சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவங்க ஸ்கூலில் வந்து பிளாக் வித் ஆரஞ்ச் ட்ரெஸ் கோட் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் பார்த்த ஹாலோவின் மாடலில் ஒன்று ஃபுல்லாகவே பிளாக்கும் இருந்துச்சு. சரி இப்படியே பண்ணி விடலான்னு சொல்லிட்டு எல்லாமே பிளாக் மேட்ச் பண்ணி விட்டேன். ஸோ ஒரு குட்டிஸாக ஒரு ஷர்ட் ஒன்று இருந்துச்சு, அதுவுமே வந்து கோட் மாதிரி கடைசியாக போட்டு விட்டேன். ஸோ ஃபுல்லாக ஃபேஸ் மேக்கப்பு பவுடர் மட்டும் போட்டால் எப்படியும் ஸ்வெட் ஆகிட்டா அது வந்து டல் ஆகிடும் சொல்லிவிட்டு கொஞ்சமாக ஃபவுண்டேஷன் அது மேலே கொஞ்சம் காம்பேக்ட் போட்டு ஃபேஸ் ஃபுல்லாக ஒயிட்டாக பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ஐப்ரோ பென்சிலில் கொஞ்சம் ஐப்ரோ லைட்டாக டார்க்கன் பண்ணிவிட்டு ப்ரௌன் ஷேடில் அப்படியே கொஞ்சமாக ஸ்டிச்சஸ் போட்ட மாதிரி ட்ரா பண்ணி விட்டுட்டேன். ஸோ ப்ரௌன் ஷேடில் போட்டுட்டு கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விசிபிளாக அவ்வளோ தெரியல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், கண்ணோட காஜல் இருக்குது இல்லையா, அதில் வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் டார்க்கன் பண்ணி விட்டேன். நோஸ் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி விட்டுருக்கேன். சரி அதுக்கப்புறம் வந்து ஷர்ட் வந்து கொஞ்சம் ஃபுல் கையாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஷர்ட்டோட பட்டன்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அது அப்படியே ஃபுல் கையாக போட்டு பார்த்தா ஆல்மோஸ்ட் கெட்டப் வந்து சிம்மில் தான் வந்துச்சு. சரி லிப்ஸ்டிக் மட்டும் போட வேண்டாம்னு சொன்னால், ஏன்னா லிப்ஸ்டிக் வந்து சாப்பிடும்போது போயிடும், அதனால் நான் சாப்பிட்டு வந்து போட்டுக்கிறேமான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டு பாப்பா வந்து நெக்ஸ்ட் மேக்கப் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கண்ணு ஃபுல்லாக வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் சர்க்கிளாக பண்ணிவிட்டு எல்லாமே வந்து காஜல் ஸ்டிக்லேயே வந்து பண்ணியிருந்து பண்ண ஆல்மோஸ்ட் வந்து சிம்மில் தான் ஹாலோவின் மாதிரி வந்துருச்சு. பரவாயில்லடா, நம்ம எந்த திங்ஸ் வாங்காமல் வீட்லேயே ஹாலோவின் பண்ணிட்டோன்ற ஒரு ஹாப்பினஸ். பாப்பாவை அந்த மாதிரி எக்ஸ்பிரஷனும் கொடுத்துட்டு இருந்தா சூப்பராக இருந்துச்சு. கலர் லிப்ஸ்டிக் வந்து கிடைக்கல. ஸோ வீட்டில் வந்து பிங்க் கலர் இருந்துச்சு. ஸோ அதுவே வந்து போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே பிளட்டை ஒழுகுற மாதிரி பிங்க் கலர் பிளட் நம்மளுது ஒழுகுறதா ஒரே சோகம். ஏமா லிப்ஸ்டிக் வாயில் போடுறது பதிலாக கீழே போட்டுட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இல்லை பட்டு ஹாலோவின்னா லிப்ஸ்டிக் இல்லை, அது பிளட்டு வந்து அது சாப்பிட்டுட்டு கீழே ஒழுகும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லி அவளுமே பயங்கரமாக ஷூட்லாம் ரெடி ஆயிருந்தா. நல்லா போசஸ்லாம் கொடுத்து கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க அப்பா மாட்டிருந்தா. கிளம்ப டைம் ஆயிடுச்சு. ஹல்வன் ஸ்கூல் போமா பாப்பு? ஸ்கூல் போகுமா? யாரு பாப்பு அது? அக்கா எங்க? நக்ஷாக்கா? எதுவும் நக்ஷாக்கா இதவா தெரியுதா? நக்ஷாக்கா விச் பேரு விச் இது விச் ஹாலோவின் கால அடையாளமே தெரியல. அவன் ஒரு சிரிச்சுன்னா ஏதோ ஒரு விளையாட்டு காமிச்சிட்ருக்கா சொல்லிட்டு அப்படியே ஹாலோவின் மாதிரி பாய் சொல்லிட்டு ஸ்கூல் கிளம்பிட்டான். அவ்வளோதான் இன்றைக்கான வ்ளாக். பாப்பா எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.